டோட்டல் பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில உலகில் உள்ளவர்களை வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ஃபேட்டி லிவர் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நாள் செல்ல செல்ல வந்து பாத்தீங்கன்னா இது 50% கூட ஏற்பட வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அண்மை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஸ்கேன்ஸ் பார்க்கும் பொழுது தான் டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறது, சோனாலஜிஸ்ட் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்துக்குரிய ஒரு விஷயமா? இந்த ஃபேட்டி லிவரை குறைக்க நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் அதே மாதிரி எஃபெக்டிவாக நமக்கு வந்து 4 மாதத்தில் இந்த ஃபேட்டி லிவரை குறைப்பதற்கு என்ன உணவுகள் எடுக்கணும்? இந்த ஃபேட்டி லிவர் இப்படி இருந்ததுன்னா அது என்ன டாக்டர் பெருசாக பண்ணிடும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கல்லீரல் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவையும் அது செரிமானம் பண்ணி சத்துக்களை வந்து உள்ளே எடுத்து டாக்ஸின்ஸ், அதாவது தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியே தள்ள வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபேட்டி லிவர் வரும்பொழுது இது ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து படிந்து போய் இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஸோ அதை குறைப்பதற்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அண்மை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஸ்கேன்ஸ் பார்க்கும் பொழுது தான் டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறது, சோனாலஜிஸ்ட் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்துக்குரிய ஒரு விஷயமா? இந்த ஃபேட்டி லிவரை குறைக்க நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் அதே மாதிரி எஃபெக்டிவாக நமக்கு வந்து 4 மாதத்தில் இந்த ஃபேட்டி லிவரை குறைப்பதற்கு என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ஃபேட்டி லிவர் வருவதற்குரிய காரணங்கள், பெரும்பான்மையான காரணங்கள் 3 காரணங்கள் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சீரான உணவு முறை இல்லாமல் இருக்கிறது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பெரும்பாலும் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு 2வது காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் வந்து பேலன்ஸா இல்லாம இம்பேலன்ஸா இருக்கிறது. இந்த 3 காரணங்களால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேட்டி லிவர் வருகிறது. அண்மையில் வந்த ஆராய்ச்சி தரவுகளின்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில உலகில் உள்ளவர்களை வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ஃபேட்டி லிவர் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நாள் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 50% கூட ஏற்பட வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இப்படி இருந்ததுன்னா அது என்ன டாக்டர் பெருசா பண்ணிடும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம கல்லீரல் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவையும் அது செரிமானம் பண்ணி சத்துக்களை வந்து உள்ளே எடுத்து டாக்ஸின்ஸ், அதாவது தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியே தள்ள வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில இந்த ஃபேட்டி லிவர் வரும்பொழுது இது ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து படிந்து போய் இருக்கும். எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா அந்த குழந்தை அந்த உணவை உண்ணலை இல்லை போதுமான அளவுக்கு மீறி இருக்கு அப்படின்னா குழந்தை வந்து வாயை சுத்தி வந்து பூசிக்குமோ, அதே மாதிரி இந்த கல்லீரலை சுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் நிறத்துல வந்து கொழுப்பானது வந்து படர்ந்து வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னன்னா அதோட வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த செரிமானம், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து ஒட்டாது. ஸோ ஒட்டாம இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போதுமான அளவு எனர்ஜி அதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்து அதுல இருந்து கிடைக்காது. மேலும் இது நமக்கு தேவையில்லாதது, இல்லை நம்ம உடம்புல இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இது வெளித்தள்ளப்படணும் அப்படிங்கிற வேலையையும் கல்லீரல் செய்யாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நஞ்சுக்கள் நம்ம உடம்புல வந்து தேங்கி இருக்கும். இதுதான் இதோட மேஜர் ப்ராப்ளம். ஸோ இது அப்படியே நம்ம சரியா பார்க்காம இருந்தோம் அப்படின்னா தான் பின்னாட்கள்ல நம்ம பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் போன்றவை, அதே மாதிரி அதிகமாக கொழுப்பு படிந்த ஒரு விஷயங்கள், கேன்சர் கூட லிவர்ல வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் வந்து யாருக்கு இருக்கும் அதிகமா வந்து அப்படின்னா மது அருந்துபவர்களுக்கு தான், அதிக அளவில் மது அருந்துபவர்களுக்கு தான் இருக்கு.
ஆனா இன்னைக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா NAFLD, அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அவங்க வந்து மது அருந்துவது கிடையாது. அதையும் மீறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்து வருகிறதுனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு வந்து இருக்கு. நம்ம உடம்புல வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மாவுச்சத்து, அந்த கார்போஹைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, குளுக்கோஸ், அப்ப என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கொழுப்பா கன்வெர்ட் ஆகுறது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கல்லீரல்ல வந்து மேல வந்து படிந்து வந்து இருக்கும். இது இல்லாம உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து படிந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா உடனே இதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உணவு முறையில தான் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். நம்ம எதையாவது அரைச்சு குடிச்சிட்டு இல்ல மெடிசன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆணி வேர் அப்படிங்கிறது என்ன, இந்த உணவு முறைகள். அப்ப என்ன ஒரு உணவு முறை மாற்றத்தை கொண்டு வந்தால் வெறும் 4 மாதத்துல வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும்னு ஆராய்ந்து பார்த்தும் பொழுது ஒரு அற்புதமான உணவு முறை வந்து கண்டுபிடித்தார்கள். நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு முறைகள். ஸோ அதன் மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 மாதத்துல இந்த ஃபேட்டி லிவர் வந்து நல்ல ரிவர்ஸ் ஆச்சு, நார்மலாவே ஆயிடுச்சு. ஸோ இதற்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 நபர்கள் வந்து எடுத்தாங்க, அந்த ஆராய்ச்சிக்காக எடுத்தாங்க. இந்த 200 நபர்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% நம்ம நார்மலா அவர்கள் எப்பயும் எடுக்கக்கூடிய உணவு முறை வந்து எடுத்தாங்க. மிச்சம் 50% பேருக்கு என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுத்தாங்க. ஏன் ஸ்டார்ச்? அதனா நாம் எடுக்கக்கூடிய நிறைய உணவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாவுச்சத்து ஸ்டார்ச்சை சார்ந்தது. ஸோ அதுதான் நமக்கு ஃபேட்டி லிவர் கன்வர்ஷனுக்கு வந்து பெருசா வந்து இதா இருக்குங்கிறதுனால ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்தாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் என்ன அப்படிங்கிறத நான் பின்வரும் மாதிரி சொல்றேன். அது என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உணவு முறை இது எடுத்தப்ப வரும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரங்கள் 2 வாரங்கள்லயே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர்ல அந்த படிந்து இருக்கக்கூடிய கொழுப்பானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 32% 15% வந்து என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா குறைய ஆரம்பிச்சது. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. 4 மாதம் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா SGOT SGPT அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து இருக்கு, அது நார்மல் ஆச்சு. யூஸ்வலா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எடுப்போம். ஸோ எடுக்கும் பொழுது நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்கும், டோட்டல் பிலிரூபின் இதெல்லாம். இதில் SGOT SGPT அப்படிங்கிற நொதிகள் என்சைம்ஸ் இருக்கும். இது உணவு செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இல்லை ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ், இந்த மாதிரி இதில் வந்து இந்த என்சைம்ஸ் வந்து ரொம்ப அதிகரித்திருக்கும். அப்போ செரிமானம் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதுவும் நார்மல் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பாக்டீரியாய்ட்ஸ் ஸ்டெர்கோசிஸ் அப்படின்னு ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு அளவுகளை வந்து அதாவது அதிக வந்து கொழுப்பை வந்து டெபாசிட் பண்றதுக்கு இந்த பாக்டீரியாய்ட்ஸ் ஸ்டெர்கோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து செயல் புரியும். ஸோ அப்ப அதையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல அளவுல இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கக்கூடிய உணவு முறை வந்து குறைத்தது. சரி, இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ச்லயே 2 இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஜஸ்டபிள் ஸ்டார்ச், ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். இந்த டைஜஸ்டபிள் ஸ்டார்ச் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உணவாக ஒரு மாவுச்சத்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா சிறு குடல்ல வந்து நிறைய வந்து செரிமானமாகி சீக்கிரம் செரிமானமாகி நிறைய சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படும். ஸோ அப்படி உறிஞ்சப்படும் பொழுது எங்க இதுல மேஜரா இருக்கிறது என்னன்னா மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஏறி அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணப்படும். சரி, இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இந்த சிறுகுடலை வந்து தாண்டி போயிட்டு கோலான் அப்படிங்கக்கூடிய மலக்குடலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த கோலான் போயிட்டு என்ன பண்ணும்னா மலக்குடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்க போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்ட், அதாவது புளிப்பேற்றம் வந்து நடைபெறும். புளிப்பேற்றம் வந்து நடைபெற்று யூஸ்வலா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், சிறு சங்கிலி தொடர் கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அதுல முக்கியமா பியூட்டரேட் அப்படிங்கக்கூடியதா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு என்ன ஸ்பெசிபிக் பிரத்யேகமான வந்து பயன் உண்டு அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு.
இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரத்தத்துல சர்க்கரை இருக்கு, அதிக அளவு இருக்கு, கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்குது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கை கோர்த்து தான் இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து சீரா வந்து வச்சிருக்கும், செல்களுக்கு கொண்டு போயிட்டு. ஆனா இது ரெண்டும் கை கோர்க்காம தனித்து இருக்கிறது பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையுது. ஸோ இந்த பியூட்ரேட் இதை உண்டு பண்ணும் பொழுது என்னன்னா, அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். செல்கள் வந்து அந்த சர்க்கரையை வந்து எடுக்கும். அப்ப சுகரா கன்வெர்ட் ஆகிறது கிடையாது, அதிக சுகர் இருக்காது, ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகாது. அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சோட பயன். சரி, ஓகே. அப்படி என்ன உணவு முறை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இதெல்லாம் எடுத்தா வெயிட் போட்டுரும், ஃபேட்டி லிவர் வந்துடும் அப்படிங்கக்கூடிய உணவு முறையை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் அவங்க அந்த ஆராய்ச்சியோட எண்டில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுல என்ன அப்படின்னா, அரிசி, உருளைக்கிழங்கு, ஜெர்மன் போட நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால பாஸ்தா, இது மூன்றையும் வந்து எடுத்தாங்க. ஸோ பாஸ்தாவை விட்டுருங்க, அரிசியும் உருளைக்கிழங்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனா நம்ம எடுக்கிறதுல ஒரு கொஞ்சம் தயக்கம் காட்டுவோம். ஏன் அப்படின்னா வெயிட் ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவர்களுக்கு எப்படி இதை எடுத்தாங்கன்னா, சமைச்சிட்டு அதை குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்தாங்க. குளிர வச்சுட்டு திருப்பி அதை வந்து வறுக்கிறது அந்த மாதிரி கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே எந்த ஃபுட் எல்லாம் ரீஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டா கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் தாளிதம் மாதிரி பண்ணிட்டு, இல்லை உருளைக்கிழங்குனா நம்ம அப்படியே சாலட்ஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த உருளைக்கிழங்காலையும் அந்த ரைஸோட குவான்டிட்டினாலையும் அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா வந்து வினை புரிந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பயிறு வகைகளையும் பருப்பு வகைகளையும் உணவுல வந்து அதிகமாக சேர்த்து கொண்டது. சோ பருப்பு வகைகள் நார்மலா நம்ம துவரை, பச்சை பயிறு போன்றவை. பயிறு வகைகள்ல முக்கியமாக என்னென்ன பயிறு வகைகள் அப்படின்னா, கொண்டை கடலை மற்றும் என்ன அப்படின்னா நம்ம காராமணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இரண்டையும் உணவுல வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதிக அளவுல எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் ஆகிறது தெரிஞ்சுது. அடுத்து மூன்றாவது என்னன்னா, முழு தானியங்களா வந்து எடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ரீஃபைன்டு கிரைன்ஸ் தான். ஒரு ஏன் மைதா வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது எல்லாமே ரீஃபைன் பண்ணிட்டு பட்டை தீட்டப்பட்டு உள்ள இருக்க மாவு மட்டும் வர்றதுதான் மைதா. சோ அந்த மாதிரி இல்லாம முழு தானியமாக எடுக்கும் பொழுதும், சோளத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சோளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி சோள வகைகளை உணவுகள்ல எடுக்கும் பொழுதும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா வினை புரிந்து நமக்கு பிளட்ல சுகர் லெவலையும் கண்ட்ரோலா வச்சுட்டு, அதே மாதிரி கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகாம ஃபேட்டி லிவரா இதாச்சு. அடுத்து நான்காவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழையிலிருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த வாழையிலிருந்து கிடைக்கக்கூடியதுன்னா வாழைத்தண்டு. ஸோ வாழைத்தண்டுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்ச்சத்து, பொட்டாசியம், இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கு. ஸோ அதுல நார்ச்சத்து இருக்கிறது தான் மெயின் பெனிஃபிட்ஸ். ஸோ வாழைத்தண்டை வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கணும். அதே போன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரீன் பனானா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கிரீன் பனானா பச்சை வாழைப்பழம் கிடையாது. அப்ப வாழைக்காயானா வாழைக்காய் தான். பட் அவங்க எடுத்தது எப்படி அப்படின்னா, இப்ப வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், என்ன இருக்குன்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வாழைக்காயை சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு உப்புசம் வந்து அடையும். அப்ப வாழைக்காய் இல்லாம நம்ம முன்னோர்கள் கூறியபடி என்னன்னா வாழை பிஞ்சு இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன சின்னதா இருக்கு பாத்தீங்களா, அது. சோ இது இந்த 4 வகையையும் நம்ம உணவுல எடுத்துக்கணும். எப்படி உணவுல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, 3 வேளை உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேளை உணவிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை வந்து நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு காலையில சாலட் மாதிரி காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதனுடன் நம்ம இந்த உருளைக்கிழங்கு போன்றவை எடுத்துக்கலாம். மதியம் ரைஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த கொண்டைக்கடலை, காராமணி போன்றவை வேக வைத்து எடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி. இல்ல வாழைத்தண்டு வந்து பாத்தீங்கன்னா பொரியலா எடுக்கலாம், வாழை பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பொரியலா எடுக்கலாம், இல்ல பொடிமாசா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம 3 வேளை உணவுகள்லையும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பசி அடங்கும், ரொம்ப பசி வந்து எடுக்காது. அடுத்து அதில் கொஞ்சம் மாவுச்சத்து இருந்தாலும் அதில் இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிங்கிறதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அப்ப பிளட்ல சுகர் லெவல் அதிகமாக இருக்காது, செல்களுக்கு எடுத்துட்டு போகும், எனர்ஜி கிடைக்கும். அப்ப நமக்கு ஃபேட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வெறும் 4 மாதங்களில் இம்முறையை வந்து கடைபிடித்தால் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். நன்றி.